இதுதான் அடியில கடகால். இதுக்கு மேல வந்ததுதான் அதெல்லாம். அப்புறம் என்ன கட்டடம், அப்புறம் மேல கூரை, இதெல்லாம். அப்படி அந்த ஆதிக்கலையை தன்னுடைய சின்னஞ்சிறிய வயது 13 வயதுல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்பா இது அவரு எனக்கு தெரியும். நான் சின்ன பிள்ளை இருந்து அவர் பாத்துக்கிறேன். இப்போ உனக்கு தெரியும். நீ நான் முதல் சந்திப்பு நமக்கு எங்க என்ன ஒரு நகர பெரியசாமி சீட்டுல அந்த பக்கம் இங்க திம்மியாவரம். அப்பதான் நாம சந்திச்சோம். அதுக்கு முன்னாடி இருந்து நான் அவரை பாத்துக்கிட்டு தான் எங்க வீட்டுக்காரம்மா கூட சொல்லுவாங்க, அவர் தான் எனக்கு சடை பிஞ்சு விடுவாருன்னு சொல்லிட்டு. அப்படி இதெல்லாம் நான் அந்த பின்னாடி வந்த பாதையை கண்டிப்பா திரும்பி பார்க்கணும். இன்னைக்கு நான் பெரிய ஆளாட்டுன்னு சொல்லக்கூடாது. நான் 5 டிகிரி முடிச்சிருக்கிறேன். நாம இந்த கலை சங்கத்துல நான் ஒரு தலைமை பொறுப்பு, மாநில பொறுப்புல இருக்கேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்து மேற்கு தலைவர் நீ தான். அதெல்லாம் இல்ல. யாருக்கு தலைவன், யாருக்கு தலைவன் கிடையாது. அத்தனை பேருக்கும் நான் தொண்டனே. என்னை நான் வேலைக்காரன். இவருக்கு ஒரு விருது வாங்கி கொடுக்கலாம்னா எந்த நாய் தருது? இதுதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அவரு அப்புறம் உள்ள இல்ல, நான் அவர்கிட்ட கூட சொல்லாம நான் சொல்லியிருக்கேன். வாண்டே பேசிருக்கேன். அதாவது இதற்கு முழு காரணம் நான் தான். நான் நல்லவனா 2 நாளைக்கு முன்னாடி போய் சொல்றேன், அந்த ஆளு கேட்கல, நீ என்னடா கேக்குறாங்க. இது எப்படி இருக்குது? சரி, நம்ம நிறைய பேசுவோம். இதனுடைய விஷயம் நிறைய நம்ம பேசலாம். அதாவது ஒரு ஊரானது ஒரு கட்சி இல்லாம ஒரு ஊர் இருக்கலாம். சரியா? ஒரு கலைஞர் இல்லாத, ஜாதி இல்லாத ஊர் கூட இருக்கலாம். அத்தனை பேர் ஒரே ஜாதியா கூட இருக்கலாம். ஆனா ஒரு கலைஞர் இல்லாத ஊர் கிடையாது. இந்த ஊர்ல ஒரு மோல்காரங்க இருப்பாங்க, உடுக்குக்காரங்க இருப்பாங்க, பம்பக்காரங்க இருப்பாங்க, ஒரு நாடகாரங்க இருப்பாங்க. கண்டிப்பா ஒரு கலைஞர் இருப்பான். கலைஞர் பெருமக்களே, எனக்கு மதிப்புக்குரிய அண்ணன் அறிவுலர் மணி அண்ணாவுக்கு ஏற்பட்ட நிலைமைக்கு அவருக்கு 65 வயசு ஆகிப்போச்சு. அவர் அரசாங்கத்தினால் அடையக்கூடிய நன்மைகளை அடைவதற்கு அவர் முன் வரல. கொஞ்சம் நம்ம முன்னாடியே இது பண்ணியிருந்தோம்னா அங்க இருக்கக்கூடிய இளைஞர் கலைஞர் பெருமக்கள் நிறைய பேர் ஒரு 10,000 வாங்கி சாப்பிட்டாங்க. நீ 10,000 நீ வந்து வாங்கி சாப்பிட்டதை விட்டு கூட நான் உன்னை குறை சொல்ல. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடுமுயற்சி எடுத்து ஒரு 10 ரூபா கொடுத்தா கரெக்ட் பண்ணிடலாம். அவருக்கு ஓய்வூதியமோ கண்டிப்பா நம்ம மாவட்ட விருது அவருக்கு கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுக்கு ஏன் கூட கொஞ்சம் நீயும் ஒத்துழைப்பு கூட, நானும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன். அவ்வளவுதான். கண்டிப்பா இது அவருக்கு கண்டிப்பா நம்ம செய்யணும். நம்முடைய கடமை. அரியலூர் மணிக்கு ஒரு விருது கொடுக்கலாம். கலைமாமணி விருது கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? இல்ல ஏங்க சும்மா கிடக்கிறவங்க பூரா வாங்குறாங்க, இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன எல்லாம் அந்த அரசியல் கிடைக்கல. ஒரே ஒரு விஷயம், இதை நினைவுபடுத்த நம்முடைய கடுமையான முயற்சியும் தேவை. நம்ம அறிமுகம் இப்ப நம்ம பகுதியில் நம்ம மாவட்டத்துக்கு தெரியும். இப்ப அரசாங்கத்துக்கு அரசு ஊழியருக்கு நம்ம யாருன்னு தெரியப்படுத்தி தெரியல. ஏன்னா நமக்கு அடையாள அட்டை இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஒரு ஆளு விருதுன்னு வாங்கல கலைமாமணி. என்ன பண்ணுவேன்? அடையாள அட்டை இருக்கணும், நலவாரிய புத்தகம் இருக்கணும். இது அத்தனை கலைஞர் பெருமக்களும் வாங்கி நம்ம அரசாங்கத்திலிருந்து வாங்கிக்கோங்க. நம்முடைய மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் கையெழுத்து போட்டு கொடுக்குற அடையாள அட்டை. அதன் பிறகு நலவாரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நலவாரிய புத்தகம். இதுக்கு செலவுலாம் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது, குறைச்ச செலவு தான். அடி இந்த விஷயம் பூரா முருகனுக்கு தெரியும். முருகனை பயன்படுத்தி ஒரு 50 ரூபா சேர்த்துக்கப்பா, அவ்வளோதான். இல்லை அதை தப்பா நினைச்சுக்காதீங்க. இருந்து விழுப்புரம் தான் நமக்கு இசைப்பள்ளினா கள்ளக்குறிச்சிக்கு வரல. போக்குவரத்துக்கு பைக்கில் போனால் 300 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போகணும். பஸ்ஸில் போனால் கூட ஒரு 200 ரூபா பஸ் செலவு ஆகும். அது நீங்கள் போக முடியாதனால முருகன்ட்ட கொடுத்தா 200 ரூபா சேர்த்து கட்டா கொடுங்க, தப்பு கிடையாது. அப்படியே ஆட்டானே இப்போ ஏற்பட்ட நம்முடைய கலை இப்போ நாடக ஆசிரியர்களுக்கும் உண்மையிலே என்னால் மறக்க முடியல. 13 வருஷம் இருக்குமான்னு எனக்கு அதுதான் தான் ஞாபகம் மருதி முன்னே சொல்லிட்டேன். இது போன்ற ஒரு சம்பவம் இந்த குடும்பத்துல பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லியூர்ல நீங்க ஜெயராம இருக்கிறப்பல அங்கதான் இந்த குடும்பத்தோட சந்திக்கிற வாய்ப்பு இறைவன் கூட்டி வைத்தான். அதன் பிறகு எனக்கு இந்த குழுவை வந்து நான் ஆட்டம் பார்க்கணும் கூட எனக்கு ஆசை தான். ஆனா கால சூழ்நிலை நம்ம வேலை போல நம்ம மற்ற குமார கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டாரு கூட. அப்பா உண்மைதான், அதனெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த விஷயம் இந்த இடத்துல இப்படி நடக்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. இன்னைக்கு எல்லாம் புடிச்சுக்கிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆதலால் நம்ம எல்லாம் கூட்டு விட்டு இந்த பிரபஞ்ச சக்திக்கு முதலில் நாம் தலைவணங்கி தெரியுங்க. உங்களுக்கு எனக்கு தான் தெரியல. கட்டிங்க பார்த்தா போலீஸ்காரர் மாதிரி தெரியுது. இன்னொரு விஷயம் கூட, இந்த கோட்டாலம் கனகரை கோட்டாலம் இங்க இருக்கிறவங்க வந்து அதுக்கு முன்னாடிலாம் இப்பதான் நமக்கு பக்கத்துலேயே மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு, கள்ளக்குறிச்சியில காலேஜ் வந்துருச்சு, எல்லாம் வந்துட்டாலும் அன்னைக்கு இருந்தது ஒரு உயர்நிலை கல்வி வந்து நம்ம சித்தேரிப்பட்டு அரசு உயர்நிலை பள்ளி தான். இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை 10 கிராமமும் சித்தேரிப்பட்டு அரசு உயர்நிலை பள்ளிக்கு தான் வந்தாகணும். இப்ப இந்த ஆத்துல வந்து பாலம் இன்னைக்கு அற்புதமா இருக்கு. அன்னைக்கு வந்து பாலம் கிடையாது. நாங்க 10ஆம் வகுப்பு முடிச்சு நான் கூட ஆரம்பத்துல முதல்
தொகுப்பு மாணவனா மூரார்பாளையத்துல தான் உயர்நிலை மேல்நிலை கல்வி. அதன் பிறகுதான் அப்புறம் தஞ்சாவூர், அப்புறம் சிதம்பரம், அப்புறம் கடலூர்லாம் எத்தனை உயர்நிலை பயிர்ந்தாலும் கல்லூரி பயணம். அப்படி இந்த கிராம பகுதியிலிருந்து பயின்ற எனக்கு உடன் பிறந்த சகா தோழர்கள், பள்ளி மாணவர்களோடு நாங்கள் எல்லாம் ஒன்னா படித்தவங்க. ஒரே அதான் சொல்றாரு, ஒரே பென்சில் தான் நம்ம உட்காரும்னு சொல்லிட்டு அப்படி நினைவுபடுத்தியது இந்த இடத்திற்கு வந்துதான். அப்படி என் உடன் பயின்ற எனக்கு உடன் பிறவா சகோதரனாக இல்லாவிட்டாலும் என் உடன் பயின்ற ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல நம்ம உட்கார்ந்து இருந்த எனக்கு 6 நண்பர்கள் இன்னைக்கு காவல்துறை அதிகாரியாகவும் தரணி சுகர் மில்லில் இன்னைக்கு பெரிய பணியிலேயும் நல்ல இறைவன் கொடுத்த கருணையினால் நல்ல நீர்வளம் நிலவளம் மிக்க இந்த புனிதமான இந்த நன்னாட்டுல சிறந்த கல்வியோடு சிறந்த அரசு பணியோடு மிக சிறந்த ஊதியத்தோடு இந்த நாட்டையும் ஊட்டையும் திருத்துறவங்க யாருன்னு சொல்லுவாங்க, நம்முடைய நாடக கலை. அதுக்கு அடுத்து நாட்டாண்மை கலை. அதே போன்று நமக்கு இருக்கக்கூடிய அத்துணை சிக்கல்களையும் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிற காவல்துறை, அந்த காவல்துறை அதிகாரியாகவும் நான் இப்ப கூட சொல்லுவாங்க, எனக்கு பேர் சொல்லணும்னு இன்னொரு உண்மை சொல்லணும்னா உண்மை மறதிதான். கண்ணன் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு என்னுடைய உடன்பிறவா சகோதரன் என்று எல்லாம் சொல்ல மாட்டேன், நாங்க ஒன்னாவே இருந்தோம், ஒரே இலையில உட்காந்து சாப்பிட்டோன்னு கூட சொல்லிக்கலாம். அப்பேற்பட்ட நட்பு எங்களுக்கு பாலிய சிநேகிதம். சண்முகம் ஐயா அவர்களுக்கும், அதாவது இந்த இடம் வந்து தான தர்மம் செய்வதற்கு உரிய இடம் தான். பேரும் புகழும் சொல்றதுக்கு இல்ல, என் பேர சொல்லல உன் பேர சொல்லல. நவக்கிரகங்களுடைய தோஷங்களை நீங்கள் அதாவது போக்கிக் கொள்ள வேண்டுமானால் பரிகாரம் வழிபாடு, அப்புறம் எல்லாம் ஜோசிகாரன் எல்லாம் போனா சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் போ, அப்புறம் காளகஸ்தி போ, அப்புறம் திருநெல்லாறு போ, 7 சனி உனக்கு விட்டுடும், 15 சனி விட்டுடும், 8 சனி விட்டுடும்னு. அதான் ஒண்ணு வாங்குற காட்சிக்கு யாரும் சொல்லணுங்க, அதை விடுங்க. கையை ஏன் காட்டுற? என்ன அவரு பக்கம் காட்டிட்டு சொல்றவன் நாம் பிறக்கின்ற பொழுது நாம் செய்த கர்ம வினைகளை நாம் அனுபவித்தே தீர்வது சத்தியமான உண்மை. பிராயசித்தம், அதாவது ராத்திரி இங்க மழை பெய்யுது, இப்ப இந்த இடத்துல இந்த 10 மணிக்கு மேல 28 மாவட்டத்துக்கு புயல் வீசணும், போக கூட வீசல, பாட்டில வீசிச்சு. யாரும் நம்ப மாட்டாங்க, நியூஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். வீடியோ எடுத்து பழகுச்சேரியில வந்து அனுப்புனா, பழகுச்சேரியில மழை ஊர்ல இங்க மழை பெய்யுதுன்னு நான் வீட்டுல இருந்தேன்னா கண்டிப்பா இன்னைக்கு நாடகம் நடந்திருக்கு. அந்த மழையை எதிர்பாராம எனக்கு வேட்டி கட்டுறதா கொடுத்துக்க முடியாம சாட்சியோட தான் இந்த இடத்துல வந்து வண்டி நிறுத்துறாங்க. நான் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இந்த பிரபஞ்சமானது இன்றைக்கு இந்த இடத்திலே அத்தனை அன்பு உள்ளவங்களோடு கூட வேண்டும் என்பது பிரபஞ்சத்தினுடைய சக்தி. இது யாராலையும் மாற்ற முடியாது. அப்படி இப்ப நாம ஏன் மதியம் 12 மணிக்கு இந்த இடத்துல நடந்து போய் வெறுங்காலோட சுடும் தானே? அதுக்கு உபாயமா நீ என்ன பண்ற? செருப்பு போடுவான். இதுதான் பரிகாரம். பூமி அன்னைக்கு சூடா தான் இருக்கும், நம்ம மேல படாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு கவசம். அப்படிதான் வந்து இந்த பரிகாரம் என்பது, இந்த இறை வழிபாடு என்பது, ஆலயம் எழுப்புவது, அன்னதானம் செய்வது, அபிஷேக ஆராதனைகள் செய்வது, நம்முடைய ஒற்றுமை வளர்ப்பதற்காகத்தான் இந்த கூட்டு வழிபாடு ஊர் திருவிழாவெல்லாம் நடத்துது. இப்படி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டுதலின்படி ஒற்றுமையை வளர்ப்பதற்காகவும் நம்மிடத்தில் மிகுந்த பொருட்களை இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு நாம் தானமாக கொடுப்பதினால் நம்முடைய கர்ம வினை தீரும். இதுதான் அடிப்படை நோக்கம். சரி, அந்த 200ல 100 கொடுத்தாலும் தீர்ந்துரும்ல. நான் முன்னே சொன்னேன், உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளது. நினைக்கிறது பூரா நீ என்கிட்ட இருக்குது இல்ல இல்லன்னு நினைக்காது. நீ இல்ல இல்லாதவன் அப்படியா? இல்ல நான் சொல்றேன், இருக்குது 2 லட்சம் கடை இருக்குது, குடும்பம் கஷ்டத்துல இருக்குது, கிணறு பள்ளமா போய் கூறு வராம இருக்குது, பயிர் மோசமான நிலைமையில இருக்குது. ஏக்கருக்கு அன்பு வச்சுக்கிறாங்க, ஆய்ச்சொல்லு தலைமுட்டுன்னு சொல்லுவாங்க. சிண்டு விட்டுக்கிறான், அதுல வந்து என்ன பயிர் வைக்கிறாங்க. பகல் நேரத்துல பேசுற வேலை கூட ஒரு விஷயம் கூட நம்ம உங்களுக்கு பலிக்காம போகலாம். ஆனா அந்த பச்சு உறங்கும் நேரத்தில் இந்த சாதகம் பேசுவதோ அல்லது தவறான வார்த்தைகளை நினைப்பதோ, தவறான வார்த்தைகளை உச்சரிப்பதோ, நல்ல வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கும் போது அபசகனமான ஒரு விஷயத்தை நாம் பேசுவதோ கண்டிப்பாக இறைவனுக்கு வந்து தெரியாது. இது எனக்கு
நான் இப்படியே ஃபீல் பண்ணிக்கிறேன் சந்திரா அதான் இறைவனுக்கு என்றைக்குமே சபைக்கு தெரியாது. இறைவனுக்கு ததாஸ்தி என்ற ஆசீர்வாதம் கொடுக்க மட்டுமே தெரியும். அப்படின்னா ததாஸ்தி என்றால் அப்படி ஆகட்டும் அருள்பாலிக்க. அருபாலிக்க நல்லா இருக்கட்டும். உன் குடும்பம் கூத்தியா இல்ல நல்லா இருக்கட்டும். நல்லா இருக்கட்டுங்க. குத்தி இருக்காங்க சும்மா விட முடியும். அதுக்காக தான் கூத்தியாவும் நல்லா இருக்கு. உன்னை பத்தி தான் நம்மளுக்கு தெரியும். சாமி உங்களை பத்தி நமக்கு தெரியாதா? அப்படி ஆட்டானா இப்பேற்பட்ட அத்துணை குணவர்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்க அத்தனை அன்புகளுக்கும் ஊர் தலைவர் முதல் வருங்கால அப்துல் கலாம், வருங்கால அம்பேத்கர், இது போன்று இருக்கக்கூடிய சின்னஞ்சிறார்களுக்கும் எனக்கு இன்னும் மேலான தாய்மார்களுக்கும் இந்த சின்னஞ்சிறியவனின் அகட விகடமுடியாக இருக்கக்கூடிய என்னிடம் அதிகப்படியாக திட்டு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய யார்? நீங்க எல்லாம் தப்பா நினைக்காதீங்க. இவரு நானும் ஒரே கூட்டாளி, அதனால அப்படித்தான் பேசுகிறோம். 2 பேரும் ஒரே பெஞ்சில படிச்சு ஒரே வண்டி. அவர் என்னோட 20 வயசுக்கு பெரியவர். ஒரே கிளாஸ் படிச்சவங்க, ஒரே கிளாஸ்ல படிச்சவங்க அது வாய்ப்பு இல்லையா? கிளாஸ் இல்லமா கிளாஸ். அப்படி ஆத்தனை வந்தனுக்கும் இந்த சின்னஞ்சிறுவனின் அணைய கொடி வந்தனம் சொல்லிட்டே இருந்தா உடம்பு கட்ட அங்க இருக்குது ஓயற எடுத்துட்டு வரேன். கேட்டியாருக்கு நான் கூட வேற ஏதோ பேசலாம். ஏற்பட்ட சபைக்கு முன்பாக நான் பார்த்த நான் யார், என்னுடைய விளக்கம், என்னுடைய நாமதேயம், என்னுடைய பிறப்பு சொல்ல முடியலையே. முன்பே சொல்லியிருக்கிறோம். அரிது அரிது மாநிலராக பிறப்பது அரிது. அப்படி மாநிலராக நீங்கள் பெரிய புண்ணியம் செய்திருப்பதா பிறந்திருக்கிறீர்கள். இதுவரைக்கும் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நான் தெய்வத்தை நேரால் கண்ணால் கண்டிருக்கிறேன். சாமியை பார்த்தேன், வண்ணமாக பார்த்தேன், மஞ்சள் வண்ணமாக பார்த்தேன், 6 காலோடு பார்த்தேன், 7 கரங்களோடு பார்த்தேன், தெய்வத்தை நேரால் கண்ணால் கண்டிருக்கிறேன் அப்படின்னு யாராவது என் மகன் தான் செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்கறான். என்னன்னு அங்கெல்லாம் ஆத்த பக்கம் போவாதரா, பேய் வரும்டா, பேய்க்கு கால் இல்லடா அப்படிங்கிறான். அப்புறம் மறுநாள் சலக்கன்னு சத்தம் கேட்டுதா அப்படின்னா, ஆமாம்பா கேட்டுதுன்னா அது தாண்டா பேய் வர சத்தம்னா. அவன் என்ன கண்ணா பழம் திட்டுறான். என்ன முட்டா பையனை நேத்து தாண்டா பேய்க்கு கால் இல்லைன்னு இன்னைக்கு எங்கடா சலங்கி எங்கடா கட்டும். அவனை மாதிரி ஒரு அறிவாளி பண்ணிருக்காது. நீ ஏன் விளம்பரம் பண்ணிடுற உன் மாவனை? அப்படி இல்ல, அவன் பிறக்கும் போது அவரு தசையில பிறந்தவன், அவருக்கு தான் தெரியும். யாருக்கு பிறந்தது அத சொல்லு. அது பூரா வந்தது பூரா அவரு தான். யாக நடத்துறதே ஒருத்தம்பா. அவன் சொல்றது அவன் சொல்ல வரோம். என் கூட எங்களுக்கு சிக்கன் லாட்டாட வந்து தான் இந்த பிரச்சனையா ஆரம்பிச்சு. ஒரு சார்ஜ் போன கொல்ல போட்டுச்சு சார்ஜ். வாழ்க வளமுடன். அப்படி ஆத்தானே இறைவனை தெய்வத்தை நாராளம் பண்ணால் காணவில்லை. ஆமாமா. ஆனால் நாம் அத்தனை பேர்களும் அத்தனை ஜீவராசிகளும் அப்பேற்பட்ட அத்தனை ஆத்மாக்களும் தெய்வத்தை நேரால் கண்ணால் தினம் தினம் நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமாமா. யார் தெரியுமா? இப்பேற்பட்ட அத்தனை ஜீவராசிகளுக்கு அண்டத்தை ஒரு ஒளிபோது கூட வாயாமல் மறந்து கொண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட
சாயாதேவி அம்மனுக்கும் கர்ப்பசமத்தானே வாரத்தின் 7வது நாளான சனி வரதனத்தன்று இரு சொந்த சனிக்கிழமை சரியாக இரவு 12 மணி. நான் பிறந்த நேரத்தில் மகத்துவம் என்ன தெரியுமா? என்னங்க? அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இப்பேற்பட்ட இந்த உலகமாகட்டும், என் அப்பேற்பட்ட அந்த தேவலோகமாகட்டும், சனிக்கிழமை என்று சரியாக இரவு 12 மணிக்கு எந்த ஒரு குழந்தையும் பிறக்கவே பிறக்காது. பிறக்காது. அப்படி பிறந்தாலும் ஒருவேளை பிறந்தால் அந்த குழந்தையானது இருக்காது. இருக்காது. அப்படி அந்த குழந்தை இருந்தால் ஒருவேளை இருந்தா அந்த குழந்தையை இங்கெடுத்த அப்பேற்பட்ட மகத்துவமான நேரத்தில் நான் பிறந்தேன். நான் பிறந்த மாத்திரம் என்னை இங்கெடுத்த தாயகப்பட்ட தாயாதேவி மகப்பட்டவர் முருகா, என்னுடைய அழகை பார்த்து அருமை. என்னுடைய அழகை எப்பேற்பட்ட நான் பய மாட்டேன் சேவன்னு உன் அழகு அழகுதாங்க. இப்பேற்பட்ட என் அழகு பத்தி கேவலமா நினைக்கிறேன். ஏன் இந்த புலகமாகட்டும், அந்த தேவலோகம் ஆகட்டும், இந்த அணைகரை கோட்டாளமாகட்டும், என்னை போன்று அழகானவர்களை யாரையாவது ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்து பாருங்க. நாளைக்கு நகை கடைக்கு விளம்பரத்துக்கு ஓம் போட்டாதான் ஓட்டலான் இருக்கிறாங்க. அல்ல வாருங்க ஜாய் அல்காஸ் இப்பேற்பட்ட என்னுடைய அழகு எப்பேற்பட்ட அழகு நிறம் கொள்ளமான உயரம் சிவந்த விழிகள் கோரை பற்கள் சம்பட்டு முடிகள் அது மட்டுமா என்னுடைய திறந்த முட்டை பார்த்து எனக்கு இங்கெடுத்த தாயகப்பட்ட தாயாதேவி மகப்பட்டவர் இது தெய்வம்சத்தில் பிறந்த குழந்தையோ அல்லது இது பேயோ இது பிசாசோ ராட்சசமோ இப்பேற்பட்ட குழந்தை கொண்டு சென்று தேவலோகத்திலே காண்பித்தோமானால் நம்ம எல்லாம் விடமாட்டார்கள். அப்படி என்றால் அலட்சியப்படுத்தி வெற்று போட்ட இருள் சொந்த கங்குலாவியத்திலே விட்டு சென்று விட்டால் தாயகப்பட்டவர் ஓடிவிட்டாங்க. நானும் தாயின் முகத்தை கூட பார்த்தது கிடையாது. மகா பசுவுடையில வாழ்ந்து கொண்டிருந்தேன். கையாத்தி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். பார்த்தார் பார்வையா கேளுங்கள் சாமி, தாங்களோ இப்பேற்பட்ட அத்துணை ராசிகளுக்கும் படியாகக்கூடியவராயிற்று. ஆனால் இப்பேற்பட்ட இந்த ஆரோக்கியமான ஒரு குழந்தையின் குரல் கேட்கின்றது. ஒரு குழந்தை கத்துகிறது. அந்த ஜீவனுக்கு தாங்கள் படியளக்கவில்லையா? அவன் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நித்தம் தவறாமல் படியளக்கக்கூடியவன் நான் அந்த பரமேஸ்வரன். அந்த சின்னஞ்சிறு குழந்தை போல் தென்படுகிறது. அந்த குழந்தைக்கு நான் நித்தம் என்ன படியாக்காமலா விட்டிருப்பேன். அப்படி என்னை வந்து பார்க்க இந்த குழந்தையோ சாதாரண குழந்தை கிடையாது. இந்த குழந்தையால் இந்த யுகமாகட்டும், அந்த தேவலோகமாகட்டும், இந்த கலியுகமாகட்டும் பலவித வினோதங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது. இந்த குழந்தையை பெற்றவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். அப்படி என்றனால என்னத்தோடு அந்த இருள் என்னை தூக்கி சென்று தேவலோகத்தை அடைந்து மும்மூர்த்தி தேவர்களையும் ஒன்றாகத்தானே சேர்ந்து என் தாய் தந்தையை அழைத்து என் தாய் தந்தையிடத்தை ஒப்படைக்கிறாங்க. நீங்கள் பெற்ற பிள்ளை யாரு? சூரிய பகவான்ட்டியும் சாயாதேவி கொடுக்குறாங்க. நீங்க 2 பேத்துக்கும் பிறந்த பிள்ளை. நீங்க தான் வளர்த்தாக வேண்டும். அப்படி என்று என் தாய் தந்தையிடத்தை ஒப்படைக்கின்ற பொழுது அப்பொழுது இல்லவா அது வரைக்கும் என் தாய் முகத்தை நான் கண்டதே கிடையாது, பார்த்ததே இல்லை. அப்பொழுது இல்லவா குத்த முடியாது அப்படியா? அப்பொழுது இல்லவா இந்த தாய் முகத்தை நான் உற்று பார்த்தேன். அது வரைக்கும் என் தாயின் முகத்தை எனக்கு ஒரு 50 இல்லையா நான் கண்டதே கிடையாது. சாமி இப்படியே இருக்கட்டும். முகத்தை பார்த்ததே கிடையாது. அவன் என்ன பண்ணுவாங்க? ஒரு குடும்பம் இருந்தா அவனுக்கு 10. அதை பேசி என்ன பண்றது? அது வரைக்கும் நான் தாயின் முகத்தை பார்த்ததே கிடையாது. என் தாயிடத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது அப்பொழுது என்னுடைய தாயின் முகத்தை நான் உற்று பார்த்தேன். என் பார்வையானது தாயின் முகத்தில் பட்டம் ஆண்டவனுடைய அம்சமான பார்வை அப்பேற்பட்ட பொல்லாத பார்வையுடைய பார்வை அப்பேற்பட்ட தீட்சண்யமான பார்வையுடைய பார்வை நான் இருக்கும் இந்த இடத்தை விட என்னுடைய பார்வையானது எங்கு படுகின்றதோ இருக்குமிடத்தை விட பாடும் பார்வை எங்க படுதோ அங்கதான் அப்பேற்பட்ட பொல்லாத பார்வையுடைய பார்வை உங்க பார்வை, அப்பேற்பட்ட தீட்சண்யமான பார்வையுடைய பார்வை உங்கள் பார்வை. என் பார்வை உன் மீது பட வேண்டுமா? ஐயோ பட்ட வரைக்கும் போதும் சாமி, இப்பதான் விட்டுருக்குது.
ஈன்றெடுத்த தாய்க்கு எப்பேற்பட்ட கதி என்றால் பிறந்த இடமும் நான் பொண்ணு எடுத்த இடமும் ஒண்ணு. கேவலம் இந்த புலகத்தில வாழக்கூடிய நரமாயக்களுக்கு என்னுடைய பார்வை பட்டதையான என்ன கதி ஏற்படும்? நான் பட்டதான். அப்பேற்பட்ட அந்த மும்மூர்த்தி தேவர்களையும் விட்டு வைத்தவன் கிடையாது. ஆமா, சிருஷ்டி பித்திரனை செய்யக்கூடியாரு மும்மூர்த்திகளே முன்மூர்த்தி பிரம்மா ஏற்கனவே 5 சிரம் அல்லவா? என்னுடைய பார்வை பட்டதாயிரவா 4 போய் சிவபெருமானால் கிள்ளி எறியப்பட்டு 4 சிரமான 4 ஆச்சு. அப்பேற்பட்ட சிவபெருமானே மதுரையம்பதியிலே பூலோகத்தில் வாழக்கூடிய நரமானிடன் பாண்டிய மன்னனால் பிரம்பால் அடிபட்டார். பாரு பிச்சை எடுத்தார் அல்லவா? உங்களுடைய பார்வை இடைக்காட்டெல்லாம் சுடுகாட்டி சாம்பலை பூசி கொண்டார் அல்லவா? யாருடைய பார்வையா? அல்ல, உங்களுடைய பார்வை. அப்பேற்பட்ட பரமேஸ்வரியை நான் விட்டு வைத்து கிடையாது. அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவை மச்சபதாரம் எடுத்தார் அல்லவா? என்னுடைய பார்வை அல்லவா? ஆமா, இப்பேற்பட்ட மும்மூர்த்தி தேவர்களையும் நான் விட்டு வைத்து கிடையாது. வேலவனை வேங்க மரம் ஆக்கி வைத்தேன். விறகு வட்டை சொக்கதம் விற்க செய்தேன். சந்திரன் தன் களை இருந்து தலைக்க செய்தேன். அந்த சங்கரனை பிச்சை தான் எடுக்க செய்தேன். அந்த முல்லை இங்கரன் கும்பரவே செய்தேன். அருமுனிவர் பத்தினியை கற்பழிய செய்தேன். சொல்லிட்டே போகலாம். இதுவரைக்கும் அந்த பூலோகமாகட்டும், இப்பேற்பட்ட இந்த தேவலோகம் மாதிரி இருக்கக்கூடிய பூலோகமாகட்டும், அந்த தேவலோகமாகட்டும், யாரையும் நான் விட்டு வைத்ததும் கிடையாது, விட போவதும் கிடையாது. யாவற்றமான பேர்களையும் நான் பிடித்திருக்கிறேன். கண்டிப்பா ஒரு நாளைக்கு பிடிப்பீங்க, அப்புறம் என்னைக்கு பிடிப்பீங்கன்னு யாரு கண்டா? யாவற்றமான பேர்களையும் நான் பிடித்திருக்கிறேன். முருகன் சோர் சாப்பிட்டா முருகனுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரும். சோர் சாப்பிட்டோம்னா எல்லாத்தையும் பிடிக்கலையா? நான் யாவற்றமான பேர்களையும் நான் பிடித்திருக்கிறேன். விநாயகரை பிடிக்கலங்கிறாங்க. என்னது விநாயகரை பிடிக்கலங்கிறாங்க? முருகா, 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு கொரோனான்னு ஒரு நோய். ஆமா, அதை விட பெரிய நோய் எதுனா உனக்கு வந்திருக்கிற இப்ப சந்தேகன்ற நோய் தான். அது எப்படி? விநாயகர் பெருமானையும் நான் விட்டு வைத்தும் கிடையாது. எப்படி? ஏற்கன காலத்திலே என்றைக்கும் இல்லாமல் பிடிக்கு அன்றைய தினத்திலே இப்பேற்பட்ட தேவர்களும் ரிஷிகளும் சித்திரங்களும் ஆத்தானே கைலாயத்தை நோக்கி கூட்டமாக ஆத்தானே சென்று கொண்டிருக்கிறார்கள். சரி, என்னவா? தாயிடத்திலே ஒப்படைக்க பெற்றோம் அல்லவா? நானே சிவனே என்று இல்லவா? என் தாய் தந்தையருக்கு நான் தலைவணங்க மாட்டேன். ஓஹோ, பெரிய ஆளாச்சா, நாமே வணங்கணும். அப்படி இல்லையா? பெத்து போட்டு காட்டில விட்டுட்டு போட்டானே, அவங்களுக்கு என்ன மரியாதை? ஆதலால் காசிக்கு சென்று கிருஷ்ணலிங்கி பூசியேன் செய்து இப்பேற்பட்ட இந்த நவக்கர மண்டலத்துக்கு அதிபதியாக்கினார். ஆயுள்காரர்கள் என்ற பட்டத்தை கொடுத்தார். ஆதலால் சதா காலமும் அந்த சதாசிவன் எனக்கு பூஜை செய்யக்கூடியவன். அப்படி இருக்கு நானும் ஒரு சிவன் என்றில்லவா இந்த நவக்கர மண்டலத்திலே விட்டிருந்தேன். என் தாயிடத்தில் கேட்டேன், கேளும் மாத்தாயே, இல்லாமல் முடிச்சு இந்த தினத்திலே கைலாயத்தை வைக்க அத்தனை தேவர்களும் ரிஷிகளும் ஆத்தானை சென்று கொண்டிருக்கிறார்களே. என்ன விஷயம்? நாயகப்பட்டவர் தெரிவித்தார். மகனே சனியா, இன்றைய தினத்திலே அப்பேற்பட்ட கைலாயம்பதியிலே இன்றைக்கு அந்த 36 பரமக்குடிய மூத்தகுமாரான விநாயகர் பெருமானுக்கு உங்க பாணியில் சொல்லணும்னா பர்த்டே, விநாயகர் சதுர்த்தி, பிறந்த நாள் விழா, விநாயகனுடைய சதுர்த்தி. ஆதலால் ஆவணி மாதத்துல வரக்கூடிய வளர்பரி சதுர்த்தி அமாவாசை பிறகு 4வது நாள் அந்த விநாயகனுடைய பிறந்தநாள். அந்த விழாவிற்காக அத்தனை தேவர்களும் ரிஷிகளும் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று பரவனுடைய ஆசீர்வாதம் பெற்று விநாயகர் பெருமானுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அத்தனை தேவருடைய ஆசீர்வாதம் பெற வேண்டிய அத்தனை பேரும் போறாங்கன்னு சொல்றாங்க. அம்மா ஆமா, பெத்து போட்டவங்க நீங்களே என்ன காட்டு விட்டு பரமக்கடவுள் என்னை காப்பாற்றினார். அவர் குடும்பத்திலே ஒரு விஷயம் நடக்கின்ற ஒரு விசேஷம். நான் மட்டும் சிவனை என்று இந்த நவக்கரணத்திலே வீட்டிருக்கலாமா? அம்மா தாயே, நானும் கைலாயம் செல்ல வேண்டும். அந்த கணபதியை காண வேண்டும். நானும் அந்த பையனை பார்க்கணும். ஆயிடத்தில் பிடிவாதம் பிடித்து பெற்றவளுக்கு தானே தெரியும் ஒரு பீடிய வருத்தம். ஆமா, மற்றவர்களுக்கு தெரியுமா என்ன மயிர் வருத்தம்? மகனே சரியா, உன்னுடைய பார்வையோ பொல்லாத பார்வை, பார்வையோ நிச்சயமான பார்வை. நீ கைலாயம் போனாயானால் அங்கு ஏதாவது பொல்லாங்கு நேர்ந்து விடும். ஏதாவது வந்து நீ போவாதடா அப்பான்னு உங்க அம்மா சொல்ல. தாய் பேச்சு கேட்கலாமா? எவன் ஒருத்தன் தாய் பேச்சு கேட்கறானா அவன் தரதல. தாய் பேச்சு கேட்காதவனும் தரதல. தாய் பேச்சு கேட்கறான் தரதல. தாய் பேச்சு கேட்காதவன் தரதல. உங்க அம்மா பேச்ச கேட்காத போய் தானே நீ வாங்கி வந்து லோன் அம்மா போட்டு வாங்க. இப்போ 22வது வருஷமா இந்த தோட்டத்தில் அதான் முன்னே சொன்ன சாமி போட்ட பிச்சுனால இது பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் சார், இது வரைக்கும் இந்த கையால் நான் யாரையும் எந்த ஏழைக்காலை விட்டு மாலையை விட்டு யாரையும் நான் அடிச்சது சரித்திரமே கிடையாது. என் அடிக்கு போகிறாங்களா? ஒரே ஒரு முறை ஒரு ஆள் அடித்தா அவன் அடுத்த நாள் வந்து 3வது நாள் கரிச்சிக்கிட்டான். அன்னைக்கு முடிவு பண்ணேன், என் பொண்டாட்டில இருந்து பிள்ளையில இருந்து யாருமே எதிரி கூட நான் திட்டக்கூடாது அப்படின்னு.
தமிழர் நான் இன்னைக்கு புரட்டாசி எதுவும் சாப்பிட்றது இல்ல. நான் என்ன பண்ணுவேன் அறுத்து வச்சதே யாரு வச்சுட்டு போகணும்னு தெரியல. சொன்ன மற்றவர்களுக்கு தானே ஒரு பிள்ளையுடைய வருத்தம் மற்றவர்களுக்கு தெரியுமா? மகனே உன்னுடைய பார்வையோ பொல்லாத பார்வை. உன் பார்வை பட்டதால் இல்லவா என்னுடைய முகமே கருத்து போயிருக்கு. அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் உன்னுடைய தகப்பனாராகிய சூரிய பகவானுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் பிடிக்கு இன்றைய வரைக்கும் சின்ன பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதனால் கைலாயம் போக வேண்டாமடப்பா. நீ நேரடியாக உன்னுடைய பார்வை செலுத்தாது. எவ்வளவோ சொல்லி பார்த்து அடங்குவனா அடங்க மாட்டேன். ஆய் பேச்சு கேட்கக்கூடாது. அவன் கைலாயம் கைலாயம் சென்று அந்த கணபதியை கண்டே வருகிறேன். பிடிவாமா சென்று அப்ப சொன்னாங்க, அப்பா நீ கைலாயம் போனாயானால் உன் பார்வையை கணபதியின் மீது நேராக செலுத்தாது. மறைஞ்சு நின்று ஓரமா அப்படி பார்த்து தாயிடத்தில் விடைபெற்று தெரியலாம். நான் யாருக்கு பிறந்தோம் என்று தெரிவித்தேன். தெரியல. அதான் சூரிய பகவான் பொன்னிக்கு நேரத்தில் எவ்வளவு காதல்களை அதிவேகமாகத்தானே நானும் முடிக்கான வேகவடியோடையவா கையாட்சி அடைந்தேன். பார்த்தார் பரம கடவுள். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே பிறந்த நாள் விழா. மூத்த குமாரனுக்கு இந்த விழாவிற்கு அத்தனை தேவர்களும் ரிஷிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சனியனும் வந்து விட்டான். இவனது பார்வையோ கொள்ளாத பார்வை. இவனது பார்வையோ நிச்சயமான பார்வை. இந்த பார்வை நம் குழந்தை மீது படக்கூடாது. அப்படி என்ற யோசனையோடு அழைத்தார் பார்வதி. செல்லும் பெண்ணே பார்வதா சனியின் அகப்பட்டவன் கைலாயம் வந்துட்டான். அவன் பார்வை நம் குழந்தை மீது படக்கூடாது. இப்ப இந்த குழந்தைய தங்கமணி தொட்டில போட்டு ஆராட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவன் பார்வை விடாம மரியாதையா குழந்தை தூக்கி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு அறையில மறைச்சு விட்டு பரமக்கடவுள் எச்சரிக்கை செய்கிறார் பார்வதி. ஆனால் பெண்களுக்கே உள்ள மமதை, பெண்களுக்கே உள்ள அகங்காரம் அன்றைக்கு அந்த பார்வதி அம்மனுக்கு வந்துருச்சு. இந்த சனியினுடைய காலடி எந்த இடத்தில் படுகிறதோ அங்க ஒரு கலவரம் குழப்பம் சண்டை இல்லாம இது வரைக்கும் ஒரு நிகழ்வு நடந்தது சத்தியமா சரித்திரத்திலே கிடையாது. இதுக்காக உனக்கு 30,000 கொடுத்துக்காது இல்ல. இது ஒரு நினைவுதான் படுத்துறத தவிர இது ஒரு விளம்பரத்துக்காக சொல்லல. இந்த நிகழ்வுக்கு நாள் குறிக்கும் போது ஒரு விஷயத்தை வந்து உட்காந்து பேசுற ஊர் தலைவர் என்ன பெரியவர்கள் முக்கியஸ்தரெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஐயா இத்தனை பேர் நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த சம்பவம் இங்க நடக்க போகுது. இது நடக்கிற அன்னைக்கு இது நடக்கும். இங்க வந்திருக்கிறவங்களே வந்து ஒரு குழப்பத்தை உருவாக்க போறீங்க. கலந்து கொள்ளாத முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அதனால நமக்கு ஒருத்தருக்கு ஈவா பார்க்க வேணாம். சூடு சொரண வெக்கம் மான ரோசம் இதெல்லாம் பாக்கெட்ல வச்சுக்காதீங்க. நம்முடைய நோக்கம் இது தெரிஞ்சு பண்றோமோ தெரியாத பண்றோமோ இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சிட்டோம்னா அதை எப்படியாவது நிறைவேற்றாம கைவிடப்பட்டா உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆரூர்ல ஆடும்போது முதல் ராத்திரி கரகம் வச்சு 2, 3, 4, 5, 6, 7வது ராத்திரி தான் அந்த கரகத்தை வந்து வெளியே அனுப்பணும். அதுக்கு முன்னாடி ஆழத்தூர் வந்து ஆடிவிட்டு தான் அந்த ஊரில் போயிருந்தேன். கையில் 2 கங்கனம் இருந்துச்சு. இந்த துருவத்துக்கு செக்க அண்ணன் ஒரு ஊர் ஐயோ ஐயோ கேரண்டில் மாட்டினானு இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பரிசை போடுறோம். பக்கத்தில் வந்து வட்ட கிணறு, அந்த அரசாங்க கிணறு உட்கார வேணாம்னு ஒரு உள்ளார வரும்போதே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குது. கேட்கல. இப்படி பின்னாடி நின்றுட்டு அந்த பக்கம் விழுறாரு. அவரை போய் பிடின்னு இப்படி காட்டுது. அவங்க விழுறது நமக்கு தெரியுமா? ஆட்டம் முடிஞ்சுட்டு போய் பார்க்குறோம். டான்ஸ் பாம்பரத்தில் தொங்குறோம். ஆளு பாவம் கேரட்டில் மாட்டி. இது வந்து இதுதான் அமானுஷ்யமான சக்தின்றது. இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தான் 7 நாளைக்கு முன்னாடியே காப்பு கட்டுன்னு சொன்னது. வேற ஒன்றும் இல்லை. இல்லை இந்த இடத்துல இதையும் நான் சொல்லி நான் உங்களை திட்டுறதுக்கோ உங்களுக்கு சபிக்கிறதுக்கோ நான் வரல. ஐயா நீங்கள் ஒரு உடல் தூய்மை உள்ளத்தைகளையும் நான் விட்டு வைக்க முடியாது. அதன் பிறகுதான் நீங்களாம் சொல்றீங்க. நீங்க போய் எழுதி வச்சுட்டு வந்தேன் முதுகுல இன்று போய் நாளை வாங்க. இந்த சமாச்சாரம் எல்லாம் இதுக்கு பின்னாடி தான். அந்த விநாயகனையும் விட்டு வைக்க முடியாது. அப்புறம் என்ன பேசலாம் நேரம் ஆஞ்சநேயனையும் விட்டு வைக்க முடியாது. அதுக்கெல்லாம் சொல்லணுமா? இப்ப இந்த கோயில் வேற நேரம் போச்சுன்னு கத்தி ஆண்டபடினா அப்பேற்பட்ட பரமேஸ்வரியை நான் பிடித்திருக்கிறேன். இதுவரைக்கும் இப்பேற்பட்ட இந்த நவகிரகங்களுக்கு யாருக்குமே இல்லாத பட்டம் எனக்கு மட்டும். என்ன பட்டம்? என்ன பட்டம் தெரியும்? என்ன பட்டம்? என்றைக்கும் இல்லாமல் பிடிச்சி அன்றைய தினத்திலே 7வது ஆட்டாவை பிடிக்கும் காலம் பரமேஸ்வரிக்கே வந்து விட்டது. அவருக்கு அவர் தான் எனக்கு கொடுக்குறாரு. அவர் வச்சு வேலை அவரை பிடிக்கிற ஒரு நேரம் அவரை பிடிக்கும் காலம் நியமம் நம் கடமை தவறக்கூடாது. உலகத்திலேயே லஞ்சம் வாங்காத 2 பேர் தான். ஆமா ஆமா. இங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒருத்தர் கை தூக்கி போகும்.
இது வரைக்கும் நான் யாரிடத்திலும் கைவிட்டு வாங்கவில்லை. நான் அட்வான்ஸ் வேணா வாங்கியிருக்கேன் ஒரு 2 லட்சம். கொடுக்க போறதில்ல விடு. சுவாமி நீங்க நேற்று 200 ரூபா போட்டது அது லட்சம் இல்லைங்க பஸ் பேர். சரி, அப்புறம் நானும் என்னையும் சராசரி தான் பேச வச்சுக்கேன். எந்த ஒரு குடியானவோ ஒரு குடும்பஸ்தான் தீபாவளி வரதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு பசங்களும் கேட்டால் கூட சொல்லு. நீ 25 நாள் இருக்கு. அது மட்டும் கரெக்டாக ஞாபகம் வைக்கிறியா? ஏன்னா நம்ம தான் டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. 25 நாளைக்கு இன்னிலிருந்து இருக்குதுன்னா இதுக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு கும்பகோணத்துக்கு அடுத்தது என்ன ஒரு வலங்கை மானில் போய் 27,000க்கு பட்டாசு வெடி மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் அடிக்க வச்சிருக்கிறான். சரி, அது தீபாவளிக்கு வெடிக்கிறதான், அது விடுங்க. இன்னைக்கு இந்த ஊரில் நாடகம்னு வாதியாருன்னு சொல்லிட்டாரு. நானும் தகவல் கொடுத்துருக்கேன். நாங்கள் 2 பேரும் பேசிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி நான் போய் பட்டாசு வாங்குறதுக்கு போகிறேன்னு நேற்று மதியானம் 10 மணிக்கு பஸ் ஏறி ராத்திரி 2:30 மணிக்கு வந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறேன். அண்ணா நான் வீட்டுக்கு நல்லபடியாக வந்துட்டேன். நான் எப்போ 2:30 மணிக்கு அப்போ தான் நாங்கள் மாத்திரை போட்டு தூக்கம் வருது, ஃபோன் வருது, புள்ள என்னமோ தெரியலன்னு ஃபோன் எடுத்தா நான் பட்டாசு வாங்கிட்டு பத்திரமா வந்து நேற்று 17,000க்கு பட்டாசு வாங்கிட்டு பட்டாசு வாங்கிட்டு ஊர் ஊரா வித்துட்டு ஒரு 50,000 அவருக்கு 3,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு தான் வந்தேன். வந்துடுறா தம்பி, வந்துடுறா தம்பி. எடுத்துட்டு வர மழை பெய்யுது, நாளைக்கு ஓட்டிட்டு வந்துட்டாங்க. சேல்ஸ் பண்றாங்க. இப்போ ஒரு நல்ல அரிசியாக வாங்கி நல்ல காய்கறியாக வாங்கி பொன்னாடி பிள்ளைய கொடுத்து சந்தோஷமாக சாப்பிடுன்னு சொல்லி அது ஒரு நியாயம். 10,000க்கு உன் வீட்டுக்கு மட்டும் பட்டாசே வெடிச்சுன்னா அந்த 10,000 தானே உனக்கு 6 பரிசு எடுக்கலாம். நல்ல நம்ம வீட்டுல சொசைட்டி அரிசி தின்னாலும் நல்ல அரிசி தின்னாலும் அடுத்தவனுக்கு தெரிய போகுதா? வீட்டு வாசல் முன்னாடி இவன் எம்மா வீட்டு அடிக்கிறானா எம்மா பணம் வச்சுக்கிறானா வாசல் முன்னாடி எவ்வளவு காது கிடந்தது அதான் முக்கியம். 3 நாளைக்கு வீடு கொண்டு மட்டும் பாருங்க. அந்த பணம் பூரா 2 லட்சம் பணம் தீபாவளியோட சரியா போச்சு. அது பூரா வட்டி பூரா டமார் துணி கேட்டா 6 லட்சம் வாங்காதால கை விட்டு வாங்காதால் 2 ஆள் தான். யார் தெரியுமா? வரக்கூடிய இந்த சனியன், அதே போன்று என்னுடைய அண்ணாவாகி ஒழுங்கி வரக்கூடிய யமதர்மன், இப்பேற்பட்ட இந்த அணையரை கோட்டாத்திலே உனக்கு எத்தனை வயசு? உனக்கு இப்பதான் 32 முடிய போறச்சிட்டே வாடா. நீ என்ன சரி 18 வயசு தான் உனக்கு. சரி, நீ இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு போற? உனக்கு நாளைக்கு பாஜியமே இருக்கிறது. உனக்கு மொத்த ஆயுள் எத்தனை தெரியுமா? இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதா? இங்க இருக்கக்கூடிய அத்தனை மனித ஆத்மாக்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் ஆயுள் காலம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எவ்வளவு தெரியுமா? 120 ஆண்டு காலம். 120. உங்களுக்கு 120 தான். வாங்க, ஆளுக்கு பாதி கொடுத்துருப்பாங்க. 120 ஆண்டு காலங்கள் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். ஏன் கை நீட்டி வச்சு அந்த 120 ஆண்டு காலம் நீ வாழறியா? எல்லாம் போய் சேர்றேன் போற. நீ உண்ணக்கூடிய உணவு, நீ உறங்கக்கூடிய உறக்கம், நீ செய்யக்கூடிய தாம்பத்திய உறவு போகும். இதனால இந்த 3 விஷயத்தினால, இந்த 3 கர்மாவனாலதான் நீ வந்து பாதியில போட்டுக்கிற. நீ சரியா முறையான சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நீ ஏன் போய் காடியில் போய் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், ஒழுக்கமா இருக்கணும். கண்டிப்பா 120 வயசு. நீ 1க்கு பதிலாக 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சுன்னு சொன்னா அப்புறம் புளியா மரத்துல தான் மோதுற. அப்புறம் புத்திர 40 வயசுல போறேன். எனக்கு பயந்துகிட்டே பாதி புளியா மரத்தை பயிர் பேச புண்ணிட்டாங்க. உண்மையான உண்மை. இந்த பக்கம் போற வழியெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு 6 மாசம் இந்த பக்கம் சாராபுரம் போகல இந்த வழியில பைபாஸ்ல. இப்ப எந்த ஊர்கிட்ட போயிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் கான்ட்ராக்ட் எடுத்து புடிங்கிட்டாங்க. நம்மளுக்கு ஏன் அரசியல் வம்பு? ஐயா ஆனபடியா எப்பேற்பட்ட அந்த பரமக்கடவுளையே பிடிக்கும் காலம் வந்து கடமை தவறாதவன் இந்த அணைகளை கோட்டாத்திலே. இப்ப ஒரு பார்த்தா 120 வயசு இன்னைக்கு ஆயிப்போச்சு. ஆனால் யமதர்மனான உயிரை போன்றாரு யமதர்மராஜா. இந்த மனிதனாகப்பட்டவர் இந்த ஊரிலே இன்னும் ஒரே 1 வருஷம் மட்டும் இருந்தா இந்த ஊர்ல விட்டு வச்சிருக்க. உனக்கு கோயில் கட்டிடுறேன், கும்பாபிஷேகம் போறேன், ஏன் எரு மேல போறேன், உனக்கு ஏசி வச்சு ஆடி கார் கூட வாங்கி கொடுக்குறேன், பால் அபிஷேகம் பண்றேன், சோப்பு கரணம் போறேன். இன்னும் ஒரே வருஷம் இவரை விட்டு வச்சுக்கலாம். இந்த அம்மனுடைய கோயில இப்ப தரமட்டமா இருக்கு. நல்லா இன்னைக்கு மேல உயர்த்தி கோபுரத்தோட கட்டிடுவாரு. இன்னும் கொஞ்சம் பள்ளிக்கூடம் சின்னதா இருக்கு. இன்னும் ஒரு மேல்நிலை பள்ளியில கொண்டு வந்துருவாரு. பலவித நன்மைகளை இந்த பெரியவரால் நடக்கும். நம்ம தர்மராஜா இவ்வளவும் செய்கிறேன், 1 வருஷம் விட்டு வை அப்படின்னு காலில் வந்து கும்பிடு. அவருடைய ஆயுள் காலம் முடிஞ்சு போச்சுன்னா அன்னைக்கு சீட்டை கேட்கிற வேலை தான். அதே போன்று இந்த மனிதனுக்கு பார்த்தால் 20 வயது தான் ஆகுது. ஆமா, இவன் ஊரினுடைய அந்த சாமி சொத்து பணத்தை வரி பணத்தை பூரா மாமந்தூர் கடையிலே கொண்டு கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா. அது மட்டும் இல்ல,
பெண்களுடைய கற்பை சூறையாடுகிறான். இல்லை என்று ஒருவருக்கெல்லாம் பல உபத்திரங்கள் பண்றான். இவன் விட்டா 250 வருஷம் வாழும் போல் தெரியுது. இவனை இன்னைக்கே சாவடிச்சு எங்க ஊர்ல வச்சிருக்காங்க. முன்ன சொன்னது பூரா செய்யறேன் அப்படின்னு அண்ணாட்ட போய் கேட்டு போய் டைம் முடியலன்னா விட்டுருவாரு. கடமை தவறாதவன், லஞ்சம் வாங்காத, அதே போன்றுதான் அள்ளி அள்ளி கொடுப்பான் பரமேஸ்வரன். ஆனால் இப்ப இந்த சனீசனாகி என்னை பிடிச்சி என் காலை வந்து கட்டி பிடிச்சாலும் நான் உங்களை பிடிக்க போறது இல்லை. நான் பிடித்த பிறகு விடுகின்ற வரைக்கும் நான் உங்களை விட போவதும் கிடையாது. விட்டுன்னு கேட்டாங்க. அப்படி ஆகத்தானே கடமை தவறாமல் அன்றைக்கு அந்த பரமேஸ்வரனையே பிடிக்கும் காலம் வந்து 7 சனி ஆகத்தானே கையில சென்றேன். பார்த்தார் பரம கடவுள் பார்வதா, இந்த பரமனையே பிடிக்கும் காலம்